الحمد لله جل وعلا وصلى الله وسلم على نبيه المصطفى ورسوله المجتبى وأمينه على وحي السماء وعلى آله النجباء وأصحابه الأتقياء وعلماء أمته من المفسرين والمحدثين والفقهاء ومن بهديهم اهتدى وبآثارهم اقتفى إلى يوم الجزاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون. صدق الله مولانا العظيم. عن سهل بن سعد الساعدي رضي الله عنه يحدث عن رسول الله صلى الله عليه وسلم: المؤمن لأهل الإيمان بمنزلة الرأس من الجسد. يعلم المؤمن لأهل الإيمان كما يعلم الجسد في الرأس، أو كما قال صلى الله عليه وسلم. رواه أحمد. சர்வ புகழும் புகழ்ச்சியுமே வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் நம் அன்புக்குரிய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் கிளையார்கள், தோழர்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், முஃபஸ்ஸிரூன்கள், முஹத்திஸீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், கியாம நாள் வரை அந்நாளின் அடிச்சுவடுகளை எடுத்து நடக்கக்கூடிய அனைத்து முஃமின்கள், முஸ்லிம்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்துடன் அல்லாஹ்வுக்காக அவருடைய மஸ்ஜிதில் தரித்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அவைகளை எடுத்தும், எவைகளை விட்டும் தடுத்து விலக்கி இருக்கின்றானோ அவைகளை விட்டும் முற்று முழுதாக தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டே வசியத் செய்து கொள்கின்றேன். தக்வா. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த உலகத்திலே தந்திருக்கக்கூடிய வாழ்க்கையில் நாங்கள் சேர்ந்து பழகி எங்களுடைய ஆகிராவுடைய துனியாவுடைய தேவைகள் அனைத்தையும் அழகாக நிறைவேற்றிக் கொள்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எங்களுடன் சேர்ந்த எங்களுடைய மனித இனத்தை சேர்ந்த உறவுகளை, சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, பொதுவாக நாங்கள் பார்க்கும் பொழுது முஃமின்கள் அனைவரும் சகோதரர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் என்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சகோதரத்துவத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு குர்ஆனிலேயும் சொல்லியிருக்கின்றான். இன்னமல் முஃமினூன இஹ்வா.
நிச்சயமாக முஃமின்கள் ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்துடன் நடந்து கொள்வார்கள். ஒரு முஃமினுக்கு கஷ்டம் சிரமம் ஏற்பட்டால் அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்த முஃமினுக்கு அதன் மூலம் கஷ்டம் உண்டாகும், வருத்தம் உண்டாகும். அதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். அல் முஃமினூன மின் அஹ்லில் ஈமான் பிமன்சிலத்திர் ரஅஸ் ஃபில் ஜஸத். முஃமின்கள் ஈமான் உடையவர்களுடைய விடயத்தில், முஃமின்கள் ஈமான் உடையவர்களுடைய விடயத்தில், அதாவது முஃமின்களுடைய விடயத்தில் முஃமின்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் உடம்புடைய தலையை போன்று. ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு தலையை போன்று இருப்பான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கமா யலமுல் ஜஸது ஃபிர் ரஅஸ். உடம்புல ஒரு வருத்தம் வந்தா அதனுடைய பிரதிபலிப்பு தலையில் உண்டாகும். தலையிலே வருத்தம் உண்டாகிடும். ஒரு மனிதனுடைய உடம்புல ஒரு வருத்தம் இருந்தா அதனுடைய பிரதிபலிப்பு அவனுடைய முகத்தில் அடிக்கும். அவனுடைய கண் ஒரு விதமாகிடும், அவருடைய முகத்தினுடைய தோற்றம் மாறிடும், அவருடைய பேச்சு மாறிடும், பேச்சில் பலவீனம் உண்டாயிடும். இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அழகான ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்துஹிம் வ தராஹுமிஹிம். தங்களுக்கு மத்தியில் அன்பும் பண்பும் இரக்கமும் பண்புடன் நடந்து கொள்ளக்கூடிய விடயத்தில் முஃமின்களுக்கு உதாரணம் கமஸலில் ஜஸதில் வாஹித். ஒரே உடம்பு போல சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஃமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு சிரமம் கஷ்டம் ஏற்பட்டால் அதன் மூலம் ஏனைய முழு முஃமின்கள் முஸ்லிம்களுக்கும் கஷ்டம் வருத்தம் உண்டாகும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னார்கள், அல் முஃமினு லில் முஃமினி கல் புன்யான் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருது, வஷப்பக பைன அஸாபிஹி, தன்னுடைய விரல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு கையுடைய விரல்களையும் கோர்த்து காட்டினார்கள். இப்படித்தான் முஃமின் இருப்பான். ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுடைய விடயத்தில் இப்படித்தான் இருப்பான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னைக்கு உலகத்தினுடைய நிலைமையில் நாங்கள் பார்க்கும் பொழுது கலிமா சொன்னவர்கள், ஈமான் உடையவர்கள் இன்று உலகத்தில் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக எங்களுடைய ஈமானிய உணர்வு, எங்களுடைய ஈமானிய சகோதரத்துவம் எந்த அளவு வருத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும். தெளிவாக சொல்வதென்றால் அன்பார்ந்த சகோதரர்களே, ஏறக்குறைய 23 மாதங்களாக காசா முஸ்லிம்கள் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கஷ்டங்கள் எந்த அளவு, எந்த இடம், எந்த அளவு, எப்படி நடக்குது? அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த பக்கத்தால் எடுத்துக்கொண்டாலும் சிரமத்துடன் தான் இருக்கின்றார்கள். குடிப்பதற்கு நீர் கிடையாது, சாப்பிடுவதற்கு சாப்பாடு கிடையாது, அவர்களுக்கு வசதி, மின்சார வசதி கிடையாது, தண்ணீர் வசதிகள் கிடையாது, வைத்திய வசதிகள் கிடையாது, தங்குவதற்கு வீடுகள் கிடையாது.
இன்று அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் எப்படி இன்பமாக சந்தோஷமாக எங்களுடைய வீடுகளில் இருக்கின்றோம், நாங்கள் வீடுகளிலே நாங்கள் எப்படி மெத்தைகளில் தலையணைகளை தலைக்கு வைத்து தூங்குகின்றோம், இந்த நேரங்களில் எங்களுக்கு அந்த வாசா முஸ்லிம்களுடைய எண்ணம் கொஞ்சமாவது வருகிறார். அந்த வாசா முஸ்லிம்களுடைய கஷ்டம், அவர்களுடைய அவல நிலையை பற்றி கொஞ்சமாவது உள்ளத்தில் வருகிறதா, கவலை வருகிறதா? ஒரு தடவையாவது நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக கண்ணீர் வடித்திருக்கின்றோமா? அன்பார்ந்த சகோதரர்களே, ஜம்இய்யாவும் இந்த 2 வருடமாக இடைக்கிடையே குனூத் நாசிலா ஓதுங்கள் என்று சொல்கின்றார்கள். மஸ்ஜிதிலே குனூத் நாசிலா ஓதப்பட்டால் தொழுகை நீண்டு போகின்றது என்ற கதை வருகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இவர்கள் முஃமின்களா அல்லது வேறு யாராவதா? ஈமானிய உணர்வு இவர்களுக்கு இல்லையா? எங்களுடைய முஸ்லிம்கள் முஃமின்கள் ஈமான் ஹதீஸிலே வந்திருக்கின்ற அன்பார்ந்த சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத் சமீபமாக கூடிய நேரம் உலகத்திலே முஃமின்கள் ஒரு சிரமம் வரும், கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்தை சிரமத்தை அவர்கள் பொறுத்துக் கொள்வார்கள். யார் என்ன செய்தாலும் அவர்கள் ஒன்றையும் பொருட்படுத்த மாட்டார்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹதீஸ் மாக்கரிடத்தில் கேளுங்கள், எவ்வளவு அழகான தெளிவான ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அவர்களை புகழ்ந்தாலும் யார் அவர்களை சிரமப்படுத்தினாலும் ஒன்றையும் பொருட்படுத்த மாட்டார்கள், ஈமானுடன் நிலைத்து நிற்பார்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்வார்கள், தியாக உணர்வுடன் இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை சூழத்தான் இருப்பார்கள் சொன்னார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவை சூழத்தான் அவர்கள் இருப்பார்கள். இன்று அந்த ஹதீஸுக்கு அன்பார்ந்த சகோதரர்களே, முழுமையாக அந்த வாசாருடைய முஸ்லிம்கள் தான் இருக்கின்றார்கள், வேறு யாரும் இல்லை. ஈமானுக்காக கஷ்டப்படுகின்றார்கள். ஈமான் அன்பார்ந்த சகோதரர்களே, முஸ்லிம்களும் இருக்கின்றார்கள், அங்கு முஸ்லிம்களும் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அந்த இஸ்ராயலோடு சேர்ந்து இந்த முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய விடயத்தில் இருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இன்று இந்த நாட்டில் இருக்கின்றோம், பல 1000 கிலோ தூரத்தில் இருக்கின்றோம், பல 1000 கிலோ தூரத்தில் இருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு குறைந்ததிலும் குறைந்தது அல்லாஹ்விடத்தில் கையை தூக்கி துஆ செய்வதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. தஹஜ்ஜுதிலே துஆ செய்யலாம், எங்களுடைய ஃபர்லான சுன்னத்தான தொழுகைகளுக்கு பின்னால் துஆ செய்யலாம், அல்லது எங்களுடைய தனிப்பட்ட சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளிலே சுஜூதிலே அந்த முஸ்லிம்களுக்காக உள்ளத்தால் துஆ செய்யலாம். அரபியிலே குனூத் நாசிலா ஓதுகின்றோம், அதிலுள்ள துஆக்களை பாடம் செய்து எங்களுக்கு அரபியிலே அழகான துஆக்களை கேட்கலாம் தொழுகையிலே. அல்லது மனதால் நாங்கள் அந்த முஸ்லிம்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடிக்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, வடித்திருக்கின்றோமா? நாங்கள் அந்த முஸ்லிம்களுக்காக எந்த விதத்தில் சிரமங்களை தாங்கி இருக்கின்றோம்? எந்த சிரமமும் இல்லை. அன்பான சகோதரர்களே, இன்னும் ஒரு புறம் பார்த்தால் அந்த முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கு பதிலாக அந்த முஸ்லிம்களுக்கு எந்த யூதர்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த யூதர்களுடைய பொருட்கள் எங்களுடைய கடைகளில் தாராளமாக இருக்கிறது. நான் எங்களுக்கு வேண்டினால் அதைத்தான் கேட்க வேண்டும் என்ற நிலப்பாட்டில் இருக்கின்றோம். யூதர்களுடைய பொருட்கள் நாங்கள் தாராளமாக பாவித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த பொருட்களை வாங்குவதற்கு போனால் எங்களுக்கு அதற்கு பதிலாக இன்னொரு கம்பெனியுடைய பொருள் இருக்கும், ஆனால் அதனை பொருட்படுத்த மாட்டோம். ஏன்? அந்த யூதர்களுடைய திட்டங்களிலே ஒன்றை அவர்கள் அட்வர்டைஸ் செய்கின்றார்கள், அப்படிப்பட்ட பொருட்களை நாங்கள் எடுக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பானம் என்றால், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் என்றால் எங்களுக்கு பெப்சி,
செவனப், ஸ்பிரைட், மிரிண்டா போன்ற இந்த பானங்கள் எங்களுக்கு சிறப்பாக விளங்குது. இதிலிருந்து அன்பான சகோதரர்களே, பல ரூபாக்கள் நாங்கள் அந்த யூதர்களுக்கு பொருளாதார உதவி செய்கின்றோம். முஸ்லிம்களை அழிப்பதற்கும் முஸ்லிம்களுக்கு கஷ்டம் கொடுப்பதற்கும் எங்களுடைய பணம் அவர்களுக்கு உதவுவதாக இருக்கிறது. இது இன்று இல்லை அன்பான சகோதரர்களே. எங்களுடைய நாட்டில் எங்களுக்கு ஜமியாவும் கூட இந்த விடயத்தை ஏறக்குறைய 10 வருடங்களுக்கு முன்னால் தெளிவுபடுத்தினார்கள். அப்போது இல்லை சில ஊர்களில் முஸ்லிம்களுடைய கடைகளில் அந்த பொருட்களை பகிஷ்கரித்தார்கள். அந்த பொருட்களை எங்களுடைய கடைகளில் விற்க மாட்டோம் என்று உறுதியெடுத்து அன்பான சகோதரர்களே அந்த பொருட்களை விட்டுவிட்டு எங்களுடைய நாட்டினுடைய பொருட்களை எடுத்தார்கள். அடுத்த பொருள் அன்பான சகோதரர்களே, லிவர் பிரதர்ஸ், யூனிலிவர் தனியான யூதர்களுடைய பொருட்கள், யூத கம்பெனி. எங்களுக்கு சோப் என்றால் அது சன்லைட்டா அல்லது லைஃப் பாயா அல்லது லக்ஸா அல்லது ரெக்ஸோனா, இந்த சோப் தான் எங்களுக்கு படுகிறது. வைத்திய ஆலோசனை சன்லைட், லைஃப் பாய் பாதியுங்கள். நாங்கள் நினைத்துக் கொள்கின்றோம் அது எங்களுக்கு பெரிசாக ஏதோ ஒன்று உண்டாக்குது. அன்பான சகோதரர்களே, ஒவ்வொரு லைஃப் பாயும், ஒவ்வொரு லக்ஸும், ஒவ்வொரு ரெக்ஸோனாவும், ஒவ்வொரு மண்டலைக்கும் அந்த யூதர்களுக்கு, இஸ்ராயலுக்கு அதன் மூலமாக பணம் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. அடுத்தது அன்பான சகோதரர்களே, நெஸ்லே அன்பான சகோதரர்களே, இந்த கம்பெனிகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். இது யாருடையது? இதன் மூலம் யாருக்கு லாபம் போகுது? இஸ்ராயலுக்கு போகுது, யூதர்களுக்கு போகுது. அன்பான சகோதரர்களே, இப்ப யோசிக்கலாம், இதற்கு பதிலாக என்ன இருக்கிறது? இதற்கு பதிலாக எங்களுடைய தாய் நாட்டினுடைய பொருட்கள் இருக்கிறது. இதனை பாவிக்கலாம். எங்களுடைய வியாபார தலங்களில், கடைகளில் நாங்கள் இந்த பொருட்களை தவிர்த்து கொண்டால் யூதர்களுக்கு எங்களுடைய உள்ளத்தால் ஒரு வெறுப்பை உண்டாக்குகின்றோம். எங்களால் பொருள் உதவி செய்யப்படாமல் இருப்பதற்கு அது காரணமாக இருக்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஈமானிய உணர்வு அந்த முஸ்லீம்கள் படக்கூடிய சிரமங்களை பார்த்து நாங்கள் அப்படி ஆகிட்டாமே, இப்படி ஆகிட்டாமே என்று ஒரு சில வார்த்தைகளை பேசுகின்றோம். ஆனால் எங்களுடைய துஆக்கள் எந்த அளவு இருக்கிறது, நாங்கள் எந்த அளவு அந்த மக்களுக்காக துஆ செய்கின்றோம். ஜம்இய்யா அடிக்கடி எங்களுக்கு கடிதங்களை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். காசா முஸ்லிம்களுக்காக துஆ செய்யுங்கள், நோன்பு பிடித்து துஆ செய்யுங்கள், சதகா செய்து துஆ செய்யுங்கள், குனூத் ஓதி துஆ செய்யுங்கள், நஃபிலான சுன்னத்தான தொழுகைகளுக்கு பின்னால் அந்த முஸ்லிம்களுக்காக துஆ செய்யுங்கள் என்றார்கள். ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் எத்தனை தடவை துஆ செய்திருக்கின்றோம்? எங்களுடைய ஈமான் என்ன சொல்கின்றது? எங்களுடைய ஈமானிய உணர்வு என்ன சொல்கின்றது? நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்? ஒரு தடவையாவது தஹஜ்ஜுதிலேயோ அல்லது ஏனைய சுன்னத்தான தொழுகைகளிலேயோ அல்லது ஒவ்வொரு பரவான தொழுகையுடையும் பாங்க இகாமத்துக்கிடையில், அதான் இகாமத்துக்கிடையில் துஆ கபூலாகும். இந்த நேரத்திலேயாவது அல்லாஹும்ம மக்துபில் அன்ன வஸ்ஸலாமத அலல் இபாதி வல் பிலாத் ஃபாஸதன் ஃபி ஃபிலஸ்தீன் வ கஸா என்ற இந்த துஆவையாவது நாங்கள் கேட்டிருக்கிறோமா? அல்லது கையை தூக்கி யா அல்லாஹ் அந்த பிலஸ்தீன் முஸ்லிம்களுக்கு நீ உதவி செய்வாயாக, அவர்களுக்கு உணவளிப்பாயாக, அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவாயாக என்று துஆ செய்திருக்கிறோமா? அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இப்படியாவது துஆ செய்யவில்லை என்றால் எங்களுடைய ஈமானுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? நாங்கள் நினைக்கலாம் நாங்கள் பெரிய ஈமான்தார்கள் என்பதாக, நாங்கள் பெரிய ஈமான்தார்கள் என்பதாக நினைக்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பித்ர மௌனா என்ற இடத்தில் ஒரு யுத்தம் நடந்தது. அந்த இடத்தில் ஏறக்குறைய ஒரே தடவையாக ஒரே மைதானத்தில் 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள்.
அனைவரும் குர்ஆனுடையவர்கள், குர்ஆனை பாடமாக்கியவர்கள். காசாவுள்ள முஸ்லீம்கள்ல உலமாக்களுடைய கணிப்பீடு 80-90% ஹாஃபிதுல் குர்ஆன்கள், குர்ஆனை பாடமாக்கியவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆன் கபருக்குள்ளே கொண்டு செல்லப்படுகின்றது. குர்ஆன் பூமிக்கு மேலால் இருந்த கபருக்குள்ளே செல்கின்றது. அந்த பிர் மஅூனா என்ற இடத்திலே நடந்த யுத்தத்திற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அநியாயம் செய்தவர்களுக்காக புகாரியுடைய ரிவாயத் ஏறக்குறைய ஒரு மாதமாக குனூத் ஓதி துஆ செய்தார்கள், பதுவா செய்தார்கள். துஆவில்லை, அந்த காபிர்கள் யூதர்களுக்காக, முனாஃபிக்குகளுக்காக பதுவா செய்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்களும் குறைந்த அளவு அந்த முஸ்லீம்களுக்கு யா அல்லாஹ் நீ உதவி செய்வாயாக என்றாவது துஆ செய்ய வேண்டும். ஜம்இய்யா சொல்கிறார்கள், நீங்கள் சதகா செய்து துஆ செய்யுங்கள், நோன்பு பிடித்து துஆ செய்யுங்கள். என்மிலே நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள் துஆ செய்வார்கள். ஆனால் நாங்கள் அந்த முஸ்லீம்களுக்காக நோன்பு பிடித்து துஆ செய்திருக்கின்றோமா? ஒரு சுன்னத்தான நோன்பு பிடித்தால் துஆ செய்திருக்கின்றோமா? அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு வழிகாட்டல் தரப்படுகின்றது. ஆனால் வழிகாட்டல்கள் பிரகாரம் அமல் செய்ய நாங்கள் தயாரில்லை. ஏன் காரணம்? எங்களுடைய ஈமானுடைய கோளாறு, ஈமானுடைய பலவீனம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ, ஹஜ்ரத் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களோ ஒரு முஸ்லிமுக்கு ஒரு சிரமம் வந்தால் தாங்க மாட்டார்கள். ஒரு முஸ்லிமுக்கு ஒரு சிரமம் வந்தால் தாங்க மாட்டார்கள். இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு, முஸ்லிம் முஃமினுக்கு முஃமின உதாரணம் சொன்னார்கள். ஒரு முஃமினுக்கு இன்னொரு முஃமின் எப்படி இருப்பான் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரே கட்டடத்தை போன்று. ஒரு கட்டடத்திலே ஒரு கல் கலட்டப்பட்டால் அந்த கட்டடத்திலே பலவீனம் உண்டாகிவிடும். ஒரு பில்டிங்ல ஒரு கல் கலட்டப்பட்டால் அந்த பில்டிங் கெண்டமாகிடும், அந்த பில்டிங்ல பலவீனம் உண்டாகிடும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்களுடைய முஸ்லிம்கள், முஃமின்கள், ஆண்களும் பெண்களும், பெரியவர்களும் சிறியவர்களும், குழந்தைகளும் இரக்கம் பார்க்கப்படாமல், அன்பார்ந்த சகோதரர்களே, இரக்கம் காட்டப்படாமல் துன்புறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், அநியாயம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதற்காக நாங்கள் எந்த அளவு வருந்திருக்கின்றோம்? எங்களுடைய உள்ளம் எப்போதாவது கை தூக்கி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டிருக்கின்றதா? அந்த மக்கள் எவ்வளவு பசியுடன், தாகத்துடன், சிரமத்துடன் இருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய சிரமத்துடன் இருக்கின்றார்கள், எவ்வளவு பசியுடன் இருக்கின்றார்கள். அவர்களுடைய பசிக்காக அவர்கள் என்ன சிரமப்படுகின்றார்கள்? அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு பிள்ளை, காசாவுடைய ஒரு சின்ன பிள்ளை பாதையிலே உள்ள மண்ணை அள்ளி வாயிலே போட்டு அழுகின்றான். எங்களுக்கு இந்த மண் தான் இருக்குது பசிக்காக. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இன்று எந்த அளவு வயிறு நிரம்புகின்றோம்? எங்களுடைய பிள்ளைகளுடைய வயிற்றை எந்த அளவு நிரப்புகின்றோம்? நாங்கள் அவர்களுக்காக எவ்வளவு சதகா செய்திருக்கின்றோம்? நாங்கள் சதகா செய்து துஆ செய்தால் அல்லாஹ் அதனுடைய லாபத்தை அவர்களுக்கு அனுபவிக்க வைப்பான். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்பொழுதும் உலகளாவிய ரீதியில் பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த முயற்சிகள் அந்த மக்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக, அன்பார்ந்த சகோதரர்களே, குளோபல் சுமுத் என்ற அந்த அமைப்பால் 80க்கு மேற்பட்ட போர்டுகள் கடலிலே அவர்களுக்கு உதவிக்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம், நாங்கள் எங்களுடைய உயிரை மதிக்காமல் அந்த முஸ்லிம்களுக்கு உதவிக்காக செல்கின்றோம்.
நீங்கள் எங்களுக்காக துஆ செய்யுங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் துஆவுக்காக கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா தஅல் முஸ்லிம் லிஅஹீஹில் முஸ்லிம் பிظهر الغيب, தன்னுடைய ஒரு முஸ்லிம் சகோதரனுக்காக ஒரு முஸ்லிம் துஆ செய்தால் காலல் மலக்கு ஆமீன் வலக பிமிஸ்லி, ஒரு மலக்கு ஆமீன் சொல்வார், நான் என்னுடைய ஒரு முஸ்லிம் சகோதரனுக்காக துஆ செய்தால் அவருக்கு தெரியாது நான் அவருக்கு துஆ செய்தது, நான் யாருக்கு துஆ செய்தனோ அவருக்கு தெரியாது. அந்த நேரத்தில் ஒரு மலக்கு எனக்காக ஆமீன் சொல்வார், எனக்காக ஆமீன் சொல்வார். ஹஜ்ரத் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், சலஃபு சாலிஹீன்களான சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள் தங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்டால் அதே போன்று தேவையுடைய இன்னொரு முஸ்லிமுக்காக துஆ செய்வார்கள். ஏன்? அந்த முஸ்லிமுக்காக கேட்கக்கூடிய துஆவுக்கு அல்லாஹ் இவருடைய துஆவுக்கு ஆமீன் சொல்வதற்கு ஒரு மலக்கை நியமிக்கின்றான். நான் இன்னொரு முஸ்லிமுக்காக கேட்கக்கூடிய துஆ மலக்கு எனக்கு ஆமீன் சொல்கின்றான். ஆமீன், அல்லாஹ் உன்னுடைய துஆவை ஏற்றுக்கொள்வானாக, அது போன்று உனக்கும் கிடைக்கட்டும் என்று அந்த மலக்கு எங்களுக்காக துஆ செய்கின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஈமானிய உணர்வு எங்களுக்கும் அந்த முஸ்லிம்களுக்கும் இடையில் உடம்பால் தான் பிளவு ஏற்பட்டிருக்கணும். ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, உள்ளத்தால் நாங்கள் பிளவு பட்டிருக்க கூடாது. இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், மசாயிலுடைய விடயங்களில் கருத்து வேறுபாடு வரலாம், ஆனால் ஈமானிய உறவில் எங்களுடைய சகோதரத்துவம் நீங்க கூடாது. ஈமானிய உறவு எங்களிடத்தில் இல்லாமலாக இருந்துவிட்டால் அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய ஈமானுடைய கேள்வி இருக்குது. நான் ஒரு முஃமினா அல்லது முனாஃபிகா, முஃமினா அல்லது முனாஃபிகா? அந்த முஸ்லிம்கள் படக்கூடிய சிரமத்தினால் எனக்கு வருத்தம் வரவில்லை என்றால் அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த முஸ்லிம்கள் படக்கூடிய சிரமத்தினால் எனக்கு வருத்தம் வரவில்லை என்றால், என்னுடைய கண் கலங்கவில்லை என்றால், அவர்களுக்காக ஒரு துஆவை செய்ய இல்லை என்றால் அன்பார்ந்த சகோதரர்களே, என்னுடைய ஈமானுக்கு கேள்வி இருக்குது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் முஃமின்களும் முனாஃபிக்களும் இருந்தார்கள். முஃமின்கள் தங்களுக்கு மத்தியில் ஈமானிய சகோதரத்துவத்துடன் நடந்தார்கள். முஃமின்களை விட்டும் பிரிந்தால் ஒரு சாரார் அவர்கள் யூதர்களுடனும் முஷ்ரிக்களுடன் போய் நாங்கள் உங்களுடன் தான், நாங்கள் அவர்களை பரிகாசம் செய்தோம், அவர்களை ஏமாற்றினோம், நாங்கள் அவர்களுடன் இருப்பது போன்று நடித்தோம் என்ற வார்த்தைகளை பாவிப்பார்கள். அவர்கள் தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்ன முனாஃபிக்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஈமானிய உணர்வுடன் இருக்க வேண்டும். எங்களுடைய உள்ளத்தில் ஈமானிய அந்த சகோதரத்துவம் இருக்க வேண்டும். இதனால் நாங்கள் குறைந்தது நாளாந்தம் அந்த பலஸ்தீன் முஸ்லீம்களுக்கு, குறிப்பாக இன்னும் ஷாமுடைய ஏனைய பகுதிகளிலும் முஸ்லீம்களுக்கு சிரமங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக மிகப்பெரிய அநியாயம் செய்யப்படக்கூடிய அந்த பலஸ்தீன் முஸ்லீம்களுக்காக நாங்கள் துஆ செய்வோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பலஸ்தீன் முஸ்லீம்கள் யார்? பலஸ்தீன் முஸ்லீம்கள் யார்? அன்பார்ந்த சகோதரர்களே, நபிமார்களுடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள்.
நபிமார்களுடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள், சஹாபாக்களுடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஈமானில் உறுதியானவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த கியாமத்துக்கு சமீபமாக கூடிய காலத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் சூழ உள்ளவர்களும் என்று சொல்லப்பட்ட அந்த முழு அடையாளத்துக்குமாக அந்த முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், எங்களுக்கு சாப்பாடு இல்லை, குடிப்பதற்காக தண்ணீர் இல்லை, உடுப்பதற்கு உடை இல்லை, தங்குவதற்கு இடமில்லை, பரவாயில்லை, நாங்கள் இந்த பலஸ்தீனை விட்டு செல்ல மாட்டோம், இந்த காசாவை விட்டு செல்ல மாட்டோம். இங்கிருந்து எங்களுடைய உடம்பு ரூஹ் இல்லாமல் தான் செல்லும், இல்லாமல் நாங்கள் ஈமானை விட்டும் இந்த பூமியை விட்டும் நாங்கள் செல்ல மாட்டோம், நகர மாட்டோம் என்ற உறுதியுடன் இருக்கின்றார்கள். இதனைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்களை யார் சிரமத்தில் உண்டாக்கினாலும், யார் எந்த கஷ்டத்தை கொடுத்தாலும், எந்த கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சூழலுள்ள பகுதியில் உறுதியாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த முஸ்லிம்களுக்காக குறைந்த அளவு எங்களுடைய துஆக்களிலாவது பங்கு சேர்ப்போம். தனிப்பட்ட முறையில் துஆ செய்வோம், கூட்டாகவும் துஆ செய்வோம், நாங்கள் சதகா செய்தும் துஆ செய்வோம், நோன்பு பிடித்தும் துஆ செய்வோம். குனூத்து நாசிலாவையும் நாங்கள் குனூத்து நாசிலாவை 5 நேர தொழுகையிலும் குனூத் ஓதப்படுகின்றது. அந்த நேரத்தில் எங்களுக்கு கண் கலக்கம் வருகிறதா? எங்களுக்கு ஆமீன் சொல்லவும் அந்த ஆமீன் எங்களை வாயால் வருகிறதா? அல்லது நாங்கள் மௌனமாக இருக்கின்றோமா? இந்த விடயங்களை சிந்திப்போம். வாயால் ஈமான் இருந்தால் வாயால் ஆமீன் வரும், இல்லை என்றால் மக்களுக்கு காட்டுவதற்காக கையை தூக்கி கொண்டிருப்போம். அது அப்படியே எந்த உணர்வும் இல்லாத ஒரு துவாவாக மாறிவிடும். சென்ற வாரம் ஹுத்பாவிலே ஹதரத் தெளிவாக சொன்னார்கள், இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிந்தனையற்ற, கவலையற்ற, அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்றேன் என்ற உணர்வு இல்லாமல் யார் துஆ செய்தாலும் அல்லாஹ் அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை சென்ற வாரம் ஹுத்பாவிலும் சொல்லப்பட்டது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஈமானிய உணர்வுடன் நாங்கள் துஆ செய்வோம். அந்த மக்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவோம், கெஞ்சுவோம். அல்லாஹ் அவர்களுக்கு விமோசனம் அளிப்பான். ஒரு விடயத்தை கூறி முடித்துக் கொள்கின்றேன். ஜும்ஆவுக்கு வரக்கூடியவர்கள் தெளிவான சிந்தனையுடன் எந்த விடயத்தையும் தெளிவாக கேட்டு தெளிவாக விளங்கி அதனை பிறரிடம் பேசக்கூடியவர்களாக வருவதுதான் சிறந்தது. சொலங்கி வந்து அல்லது தெளிவில்லாமல் விளங்கி குத்பாவில் சொன்ன விடயத்தை வேறொரு விதமாக வெளியே போய் வதந்திகளை உருவாக்குவது இது முஃமின்களுடைய பண்பு இல்லை, இது ஈமான் இல்லாதவர்களுடைய பண்பு. அல்லாஹ் இதனையும் குர்ஆனிலே சொல்லித்தான் இருக்கின்றான். அல்லாஹ் இதனையும் குர்ஆனிலே சொல்லித்தான் இருக்கின்றான். அவர்கள் கேட்பார்கள், என்ன சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் என்று சபையில் இருந்தவர்கள் வெளியே போய் விமர்சிப்பார்கள் என்ற அந்த விடயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித்தான் இருக்கின்றான். அந்த கூட்டத்துடன் சேர்ந்து விடாமல் சஹாபாக்கள், தாபியீன்கள், எங்களுடைய முன்னோர்கள் மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது உள்ளத்தை ஹாலியாக்கி நல்ல எண்ணத்துடன் மஸ்ஜிதுக்கு வந்திருக்கின்றார்கள். மஸ்ஜிதிலே சொல்லப்படக்கூடிய பயான்களோ குத்பாக்களோ தெளிவாக கேட்டு அவைகளை தெளிவாக விளங்கி மக்கள் மத்தியிலே அவைகளிலே நல்லதை பரப்பியிருக்கின்றார்கள். அந்த கூட்டத்திலே நாம் சேர்ந்து கொள்வது தான் எங்களுக்கு சிறந்தது. இதுதான் ஈமானிய உணர்வு, ஈமானிய பண்பு. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களால் ஏற்பட்ட அனைத்து தவறுகளையும் மன்னித்து இதற்கு பின்னால் சிறந்த முஃமின்களாக நாங்கள் வாழ்வதற்கு நல்ல அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயா.
எங்களுடைய பெற்றோர் உஸ்தாத்மார்களை மன்னித்து அருள் புரிவாயாக. அவர்களில் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கின்றார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய கபர்களை சுருக்க பூஞ்சொலிகளாக ஆக்கி அருள்வாயாக. அவர்களை ஹயாத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு சிறந்த ஆரோக்கியத்தை கொடுத்து இறுதி மூச்சு வரை சாலையான அமல்களில் ஈடுபட தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்களை மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் அவர்களை எங்களுடைய கண்குளிர்ச்சியலாக ஆக்கி அருள்வாயாக. அவர்களை யாரும் உனக்கு மாறுபாடு செய்வதை பார்க்க வைத்திரார் ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்கள் உனக்கு மாறுபாடு செய்வதை கண்டு கண் கலங்க வைத்து விடாதே ரஹ்மானே. அவர்கள் உனக்கு வழிபட்டு நடப்பதை பார்த்து கண் குளிர்ச்சி அடைய வைப்பாயாக. யா அல்லாஹ் காசா முஸ்லிம்களுக்கு நீ விமோசனம் அளிப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. அவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய அந்த யூதர்களுக்கு யா அல்லாஹ் ஹிதாயத் இருந்தால் ஹிதாயத்தை கொடுப்பாயாக. ஹிதாயத் இல்லை என்றால் யா அல்லாஹ் பூமியை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவர்களை அழித்து நாசமாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் அந்த மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக. லட்சக்கணக்கான மக்கள் காயத்துடன் இருக்கின்றார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு சிகிச்சை செய்வதற்கு எந்த ஏற்பாடும் இல்லாமல் இருக்கின்றார்கள் ரஹ்மானே. தூங்க வசதி இல்லை, உண்ணுவதற்கு வசதி இல்லை, குடிப்பதற்கு பானம் இல்லை, தண்ணீர் இல்லை என்ற அந்த கவலையான சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றது ரஹ்மானே. யா அல்லாஹ் நீ அவர்களுக்கு உதவி செய்வாயாக. அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி